நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தரணிர்விஸ்வதர்ஷதோ ஜ்யோதிஷ்கிருதசி சூரிய விஸ்வமாபாசிரோச்சனம் உபயாம கிரஹீதோசி சூர்யாய த்வாத் ப்ராஜஸ்வத ஏஷ தேஜோ நிஸ்ஸூர்யாய த்வாத் ப்ராஜஸ்வதே. நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு தெய்வங்களை குறித்து நீ உபாசனை பண்ணினாக்கா அந்தந்த விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய அங்கத்திலேயே ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கா அப்படின்னு லகுன்யாசத்தில் சொல்கிறது. பிரஜனனே பிரம்மா திஷ்டது, பாதையோர் விஷ்ணுஸ்திஷ்டது, ஹஸ்தயோர் ஹரஸ்திஷ்டது, பாஹ்வோர் இந்திரஸ்திஷ்டது அப்படின்னு ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருந்து நமக்கு ரட்சிக்கிறா அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி படிப்பு வேணும் அப்படின்னா பரமேஸ்வரனை பூஜை பண்ணினா படிப்பு வரும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வேணும் அப்படின்னா அம்பாளை உபாசனை பண்ணினா தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறது. நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சூரிய பகவானை குறித்து உபாசனை பண்ணினாக்க ஆரோக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறது. வித்யா காமஸ்து கிரிஷம் தாம்பத்யார்த்தம் உமாம் சதீம் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் வருது. படிப்பு நன்னா வரணும் அப்படின்னாக்க பரமேஸ்வரனை குறித்து நீ ஜபமன்னு அப்படின்னு சொல்கிறது. அம்பாளை பூஜை பண்ணினாக்க ஒற்றுமை கிடைக்கிறது. ஆரோக்கியம் வேணும் அப்படின்னாக்க சூரிய பகவானை குறித்து உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சூரிய பகவானை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு சௌராள்னு பேர். ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார் நம்மள ஆதிசங்கரர் பகவத் பாதாச்சாரியர். கணபதியை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு கானாபத்யாள்னு பேர். முருகனை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு கௌமாராள்னு பேர். பரமேஸ்வரனை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு சைவாள்னு பேர். அம்பாளை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு சாக்தாள்னு பேர். சூரியனை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு சௌராள்னு பேர். மகாவிஷ்ணுவை பிரதானமாக கொண்டாடுறவாளுக்கு வைணவாள்னு பேர். அப்படி இந்த சூரிய உபாசனையில் எத்தனையோ உபாசனை இருக்குது. யோகாபியாசத்தில் வரக்கூடிய சூரிய நமஸ்காரம், வேதோக்தமான சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய அருண பிரஷ்னம், அதுவும் சூரிய நமஸ்காரம்தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதெல்லாம் பாராயணம் பண்ணணும். நமக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சூரிய பகவான் கிட்டேருந்து தான் நமக்கு வரணும். நமக்கு இந்திரியங்களில் எல்லா இந்திரியங்களும் நமக்கு பிரதானமாக இருந்தாலும் கண்ணு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்கு. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு கண்ணு தெரிஞ்சாதான் நம்மளுடைய காரியத்தை நம்மளால பண்ணிக்க முடியும். நம்ம இருக்கிற பரியந்தம் நம்ம கட்டிண்ட வஸ்திரமா இருக்கணும். நம்மளால இன்னொருத்தவாளுக்கு உபதிரவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கு முதல் விஷயம் கண்ணு நன்னாக தெரியணும். இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவா பரியந்தம் கண்ணாடி போடாதவாளே கிடையாது. இந்த எப்போ கொரோனான்னு ஒன்று வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தாலோ எல்லா குழந்தைகளுக்குமே கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த சூரிய சதகம் அப்படின்னு நம்ம இப்போ பாராயணம் பண்ண போகிறோம். மயூர கவி அப்படின்னு ஒரு மகான் சூரிய பகவானை குறித்து 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அந்த 100 ஸ்லோகத்தில் முதல் 10 ஸ்லோகம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 ஸ்லோகமாக நம்ம தியாயேத் பராமம்பிகாங்கிற யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை. அதில் முதல் 10 ஸ்லோகத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஸ்லோகத்தை யார் கேட்குறாளோ சொல்கிறாளோ அவளுக்கு பூர்ண ஆரோக்கியம் ஏற்பட்டு, கண்ணு தெரியாதவாளுக்கு நன்றாக கண்ணு தெரிந்து, கண்ணில் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த சூரிய சதகத்தை பாராயணம் பண்ணினாக்கா அதெல்லாம் நிவர்த்தி ஆறுது, பூர்ண ஆரோக்கியம் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறது. எல்லா பக்தாலும் இதை பாராயணத்தை ஃபாலோ பண்ணி எல்லாரும் சேர்ந்து சொல்லணுங்கிறதுனால தான் அதோட ஸ்வரத்தில் அதோட ஒரு என்னுடைய வேகத்தை நான் குறைச்சிண்டு
எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்னோட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீடில் தான் நான் இப்போ பாராயணம் பண்ண போகிறேன். அவசியம் எல்லா பக்தாலும் சூரிய பகவான உபாசனையில் வரக்கூடிய இந்த சூரிய சதக ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி பூர்ண ஆரோக்கியத்தை பெற்று சாயா சச்சலாம்பா சமேத சூரிய நாராயண கிருபைக்கு பாத்திரமாகணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.